வா குரு. நான் கல்யாணம் பொண்ணு எப்படி இருக்க? கலை வந்துருச்சு, கலை வந்துருச்சு. உன் கல்யாணத்துல என் ப்ரோக்ராம் இருக்குல்ல? இருக்கு. ஆனா கல்யாணம் தான் இருக்கான்னு தெரியல. பிரதர், ரஞ்சனி வீட்டுல அவ கல்யாணத்துக்காக வச்சிருந்த 2 லட்சம் ரூபாய் நிலத்தை விற்க முடியல. குரு அதை 5 லட்சம் ரூபாய்க்கு செட்டியாருக்கு வித்து கொடுத்தா. குரு, என் கல்யாணத்துல உன் ப்ரோக்ராம் இருக்கு. உனக்காண்டி இல்ல, என் ப்ரோக்ராம்காக தான் உன் கல்யாணத்துக்கு இதெல்லாம் பண்ண. சரி, செட்டியார் எப்படி 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு? சரபூஜி ராஜா உங்க நிலத்துல தங்க புதையல் வச்சிருக்காரு. நிஜமாவா? ஆசை தோசை சொன்னேன், செட்டியார் நம்பிட்டாரு. அங்க பாரு, பள்ளமா இருக்கு பாரு, அங்க தோண்டு. மேடா இருக்கு பாரு, இங்கே தோண்டணும். வணக்கம்மா. வணக்கம். தம்பி இருக்குல்ல? இருக்கு இருக்கு. அட பாவி, தோண்டு தோண்டு தோண்டு. நீ எனக்கு இவ்வளவு செய்யற, நான் உனக்கு என்ன செய்யறது? கேட்கறேன். நேரம் வரும்போது நேர்ல வந்து உன்னை பார்த்து கேட்கறேன். யாரு? குரு, ஞானகுரு வந்திருக்கேன். நல்ல வேலை நீ அவர் ஊர்ல இல்லாதப்ப வந்த. மொரட்டு ஆசாமி, சந்தேக கேஸ். ஐயோ, நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்ன குறைச்சல்? அவர் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. சரி, நீ சந்தோஷமா இருக்கியா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எந்த ஊர் போயிருக்காரு? எந்த நாட்டுக்குன்னு கேளு. இன்னைக்கு லண்டன். நாளைக்கு? நாளைக்கு எங்க இருப்பாருன்னு போன் பண்ணாதான் தெரியும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கனா? ஆக்டர் ஜெயார் நம்ம ஊருக்கு வந்து என்னை பார்த்து பிடிச்சி போய் மெட்ராஸ்க்கு என்ன வர சொல்லி மணிரத்னத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் படத்துல இப்ப நான் நடிக்கிறேன். நிஜமாவா? சினிமால நடிக்க போறியா? நம்பவே முடியல குரு. எனக்கு கூட தான் நம்ப முடியல. எனக்கே நான் சொல்றது பொய் மாதிரியே இருக்கு. ஹீரோயின் யாரு? த்ரிஷா. குரு, நீ பெரிய ஆள் ஆயிட்டடா. சரி, எங்க நிலம் வாங்கின செட்டியார் எப்படி இருக்காரு? செட்டியாரா? அங்க தோண்டு, இங்க தோண்டு, அங்கே தோண்டு, அங்க தோண்டு, இங்க தோண்டு, அங்க தோண்டு, இங்க தோண்டு. ஐயோ. சரி, சாப்பிடதே கிடைக்குமா? தோசை? தோசை மிளகா பொடி. ரஞ்சனி, உன் ஹஸ்பண்ட் முகமே மறந்து போச்சு. அவர் இந்த மாதிரி ஊர் சுத்திட்டே இருந்தாருன்னா எனக்கும் மறந்துடும். அவர் போட்டோ எதுவும் காணுமே. அவருக்கு போட்டோ வைக்கிறது பிடிக்காது. அது வேறையா? கதவை எப்ப திறக்குன்னு காத்துட்டு இருக்கேன். நீ யாரு? நான் ரஞ்சனி ஊருக்காரன். நீங்க? வீட்டுக்காரன். இந்த வீட்டுக்காரன். அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க. அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாடு போயிருக்கிறதா சொல்லியிருப்பாங்களே. வெளிநாடெல்லாம் போகல, விட்டுட்டே போயிட்டான். நீ அந்த பொண்ணோட ஊருக்காரங்கிறதுனால சொல்கிறேன். அவங்க 4 மாதமாக வாடகை கொடுக்கல. இப்போ கரண்ட் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 நாளில் தண்ணியை கட் பண்ணிவிடுவேன். அடுத்த வாரம் வீட்டில் இருக்கிற சாமான்லாம் தூக்கி வெளில வச்சிருவேன். ஐயோ, வேணாம் சார், வேணாம் சார். எவ்வளோ சார் தரணும்? அட்வான்ஸ் போக 6000 ரூபா. இதில் 4000 ரூபா இருக்கு சார். மீதி 2000 அடுத்த வாரம் கொடுத்துறேன் சார். நானும் ரசீது அடுத்த வாரம் கொடுத்துட்றேன். இந்த பொண்ணு கதவை திறக்கிறதே இல்லை, எப்பவும் மூடியே இருக்கும். உங்க பேரு? குரு. லக்ஷ்மிபதி. குரு லக்ஷ்மிபதி. உங்க பேரா? கரண்ட் வந்துரும். லக்ஷ்மிபதி வராதுன்னு நினைச்சேன், வந்துருச்சு. நீ என் கல்யாணம் நடக்க ஊரு போய் சொன்ன. ஆனா அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க நிறைய போய் சொல்லிட்டான். படிப்பு, வேலை, சம்பளம் எல்லாம் போய். ஏன் யார்கிட்ட இதை சொல்லல? எல்லாரும் நான் சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சுக்கட்டுமே. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். மனசுல தானே இருக்கேன் எல்லாம். என்ன, எக்ஸ்போர்ட் கம்பெனில 4 மாசமா வேலை இல்லை. கொஞ்சம் கஷ்டம். வேலை வந்தா போயிட போறேன். அதுக்காக இப்ப சும்மா இல்ல, கிளாஸ், மெழுகு அதெல்லாம் வச்சு சின்ன சின்னதா ஆர்ட் பீஸ் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். இது நான் செஞ்சதுதான். 150 ரூபாய்க்கு கொடுப்பேன், 300 ரூபாய்க்கு விற்பாங்க. இந்த உடஞ்ச கிளாஸ் 300 ரூபாயா? ஏன்? அந்த கலர்ஸ்,
அது மூலமா வர வெளிச்சம், அந்த அழகு, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? செல்போன் எங்க வச்சுன்னு தெரியலையே. இங்க இருக்கு. யாருன்னு கேளு. ஹலோ, இது குருவோட நம்பர் தானே? ஆமா. நீங்க யாரு? நீங்க யாரு? ரூபா. ஹே ரூபா, நான் ரஞ்சினி. ரஞ்சினி, எப்படி இருக்க? உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு. பக்கத்துல தான் இருக்காரு. பேசுறியா? வேணாம் வேணாம், நீ குரு கிட்ட கொடு. சொல்லு ரூபா. டேய், நீ எப்படா ரஞ்சினிய பார்த்த? அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். நீ ரஞ்சினி அட்ரஸுக்கு பணம் அனுப்பு, 10,000 ரூபா அனுப்பு. எனக்கு தங்க வேற இடம் இல்லை. ஜெயர் இன்னும் பார்க்கல, நான் அப்புறம் பேசுறேன். உண்மையை சொல்லிடுறேன். ஜேஆர் ஒன்னு கூப்பிட்டது உண்மை, மீதி எல்லாம் போய். கரெக்டா? இப்போ என்ன செய்ய போற? என்ன செய்யறது, ஊருக்கு போக வேண்டியதுதான். ஜேஆரை பார்க்கணும்னு இவ்ளோ தூரம் வந்துட்டேன். அவரை பார்த்துட்டு தான் போகணும். அது அவ்வளவு ஈஸி இல்லை போல இருக்கே. எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தெரியும். அவர் மூலமா ஜேஆர் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போலாம். லட்சுமி பத்தி கனெக்ஷன் கொடுத்துட்டேன். குடியரக்கனை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? குடியை கெடுக்குன்னு பாட்டில்ல மட்டும் போட்டா பத்தாது, ஏழை மக்களோட மனசுலயும் போடணும். குடி வாழ்வுக்கு இடி. குடிக்கு அடிமையாகி மனைவி, குழந்தைகள், வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் தொலைச்சவங்கள நாம பார்த்திருக்கோம். குடியால நாட்டோட ஆக்க நிலை தேக்க நிலையா மாறி போய்கிட்டு இருக்கு. ஞாபக சக்தியை கெடுக்கிற குடியரக்கனை ஒழிக்கணும். குடியை ஒழிப்போம், குடும்பத்தை காப்போம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எப்படி இவ்வளவு நல்லா பேசுறீங்க? கூடிய சீக்கிரத்திலேயே பெரிய பொலிட்டிஷியன் ஆடுவீங்க. அதுக்கான அறிகுறிகள்லாம் இப்பவே தெரியுது. அது இப்படி ஏதாவது. Shall I ask you one question? Yes. உங்க சசி போ சார், டீ மேன்று போடா போ. இத்தனை வருஷமா கூட இருந்து எப்ப போடணும் கூட தெரியாம. உங்க மொபைல் நம்பர் வந்து அப்புறம் வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கலர்? No. ஓ, தென் யூ ஆர் சோ பொசசிவ். சார், உங்களுக்கு பிடிச்ச கலர்? பிங்க். நீங்க எப்படி இவ்வளவு ஷைனிங்கா இருக்கீங்க? ஓ, அது என்னையே ரொம்ப நேரமா கும்பிட்டுட்டே இருக்க, அதுக்கெல்லாம் நான் தலையாட்டிட்டே இருக்கணுமா? சார், நான் ஞானகுரு. யாரே? வாடிப்பட்டி ஞானகுரு சார். சார் ஷார்ட் ரெடி. மேடம் உங்களுக்கு இருக்கு. ஓகே, ப்ளீஸ் கம். ஓகே. சசி, இப்ப பக்கத்துல வாடா, கொடையப்புடி. என்னடா அவருக்கு ஒன்னு தெரியும் சொன்ன? தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு தெரியல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களை ட்ராப் பண்ணட்டுமா? மை ப்ளஷர். தேங்க்யூ. வரேன். பாய். சார், ஞானகுரு சார். அதான் சொன்னே. இல்ல, மறந்துட்டீங்க. வாடிப்பட்டி கல்யாணத்துல பார்த்தது. மெட்ராஸ் கூட வர சொன்னீங்களே சார். நான் வர சொன்னேனா? ஆமா சார். சரி, எப்போ வந்தீங்க? 3 நாள் ஆச்சு சார். அப்படியா? உனக்கு பணங்க ஏதாவது தேவையா? ஐயோ, பணம் எல்லாம் வேணாம் சார். அப்படின்னா ஆளை விடு. நீ வா. வாங்க. சசி, நீ கம்பெனி வண்டியில போட. எத்தனை வருஷமா கூட இருந்து எந்த வண்டியில ஏறணும் கூட தெரியாது. அம்மா, ஜெயரை பார்த்தம்மா. அவர் முகம் கொடுத்த என்கிட்ட பேசலம்மா. என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே இல்லை. ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாருமா. ஏதோ நினைப்புல இருந்திருப்பாருப்பா. பெரிய மனுஷங்கன்னா அப்படிதான் 2-3 தடவை போய் பார்க்கணும். இன்னும் ஒரு தடவை போய் அந்த மவராசனை பார்த்துட்டு வாப்பா. சரிம்மா, வச்சிடறேன். என்னடா இன்னொரு தடவை ஜெயரை போய் பார்த்துட்டு வர சொல்றாங்க. எப்படி பாக்குறது? அவர்தான் உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே. பார்க்கணும்.